பாலை காய்ச்சிங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு மறுநாள் இப்போ காலையில் வச்சோம்னா ஈவினிங் எடுத்துக்கலாம், ஈவினிங் வச்சோம்னா காலையில் எடுத்துக்கலாம். அதை யூஸ் பண்ண பிறகு தான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வாங்குகிற பால் தான். இந்த பால் சட்டி வந்து நிரந்தரமாக ஒரு பெரிய சட்டி, ஒரு சின்ன சட்டி, கொஞ்சம் அதுக்கு சைஸ் ஒரு உருண்டை சட்டி, இந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு வாங்குகிறோமோ அதை பொறுத்து. இப்போ இது வந்து நம்ம யூஸ் பண்ண பிறகு மீதி பாலை உள்ளே வச்சது தான். இப்போ ஃபஸ்ட்டு நாள் எடுக்கிறது தான். அடுத்தடுத்து ஒரு 4 நாள் ஆடை எடுத்துக்கிறேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிண்ணத்தில் வைக்கணுமானே. அதே கிண்ணத்தில் தாங்க வைக்க போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டே எடுத்துருக்கோமா, ஆடையை எடுத்துகிட்டு இந்த சைட்லலாம் நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும், அதெல்லாம் நல்லா வலித்து எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா தான் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அப்புறம் இந்த பால் தான் நம்ம காஃபி, டீ, தயிருக்கு எதுக்கு வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பாலாகவும் குடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா காய்ச்சும் போது தான் அந்த வெண்ணெய் வந்து நல்லா எடுக்கிறதுக்கு ஆடை ஏடு பாருங்கள் நல்லா திக்காக இருக்கும். அந்த இருக்கிற வெண்ணெய் சத்து, கொழுப்பு சத்து ஃபுல்லாக இதில் வந்துடும். இப்போ இதில் தான் நான் உரத்தயிர் ஃபஸ்ட்டு நாள் மட்டும் உரத்தயிர் ஊற்றி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. அப்புறம் பால் காய்ச்சிப்போம் நம்ம பாலை எடுத்து. இப்போ அடுத்தது இது 2வது நாள். இந்த 2வது நாள் எடுத்து இந்த உங்கள் குழப்பத்துக்கு தான், புதுசாக பிகினர்ஸ் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக தான். இது 2வது நாளும் எடுத்து என்ன செய்ய பாருங்கள், அதே ஃபஸ்ட்டு நாள் நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கிண்ணத்தில் தான் நான் போடுறேன். இந்த ஃபஸ்ட்டு நாள் எடுத்து நல்லா உரத்தயிர் ஊற்றி புளிக்க வச்சுட்டு அதை தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணுங்க. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே உள்ள கிண்ணத்தை தான் நான் எடுக்கிறேன். அந்த ஆடை கலெக்ட் பண்ணுற கிண்ணம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாம் எடுத்திருக்கேன். அப்போ 2வது நாளும் அந்த ஆடையை அதில் தான் போடுறேன். இப்போ 4 நாள் எடுத்து காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. இதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் சேர்க்கணும். ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே 4-5 நாள் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒரு 10 நாள் 15 நாள் கலெக்ட் பண்ண போகிறோம்னா அதை வந்து இந்த மெத்தடில் எடுத்துகிட்டு ஃப்ரீசருக்குள்ளே போட்டுருங்க. சொல்கிறது புரியுதாங்க? இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இது 2வது நாள் கலெக்ட் பண்ணி அதே கிண்ணத்தில் தான் ஃபஸ்ட்டு நாள் போட்டதுலேருந்து போட்டுருவேன். அடுத்தது 3வது நாளும் இதே மாதிரி தான் நான் எடுத்து அதில் போடுவேன். 4வது நாளும் அதே மாதிரி தான் எடுத்து போட போகிறேன். அப்போ அடுத்தடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2-3 நாள் தொடர்ந்து நம்ம பாலை காய்ச்சி எடுத்து அந்த ஆடையை இப்போ இது வந்து நல்லா காய்ச்சி சுண்ட வச்சுங்க. இப்போ பாருங்கள், ஆடை ஈஸியாக அப்படியே ஏடு மாதிரி டக்குன்னு வந்துடுறாங்க, குலைவாகவே இல்லாமல். முதல் 2 நாள் வந்து கொஞ்சம் அப்படியே ஒடுங்கி விழுந்துச்சு பார்த்தீங்களா, இது பாருங்கள் அப்படியே ஸ்டிஃபாக இருக்குது. அது வந்து நல்லா வற்ற வச்சு காய்ச்சினோம்னா இன்னும் ஸ்டிஃபாக வருங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் 2-3 நாள் எத்தனை நாளும், நான் என்ன சொல்கிறேன், 1 வாரம் வரைக்கும் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுக்கலாம். ஒரு 10 நாள் 15 நாள், இது அடுத்த நாளுங்க. 10 நாள் 15 நாள்னா தான் நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் காய்ச்சி இது எண்ணெய் கடையிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் எடுத்து அந்த லூஸ் பண்ணிடுங்க. அந்த சில்னஸ் போன பிறகு திரும்ப நீங்கள் அந்த புளிச்சிடும். நல்லா சில்னஸ் போகிற வரைக்கும் அதை நல்லா வச்சுட்டு புளிச்சதும் நீங்கள் என்ன செய்யணும்னா வெண்ணெய் கடைய ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோதான். சூப்பராக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரியே நீங்கள் செய்ய. 1 நாள் 2 நாள்லாம் வெண்ணெய் கடைஞ்சிங்கன்னா கொஞ்சோண்டு தான் வரும் வெண்ணெய். அந்த பாலை எடுத்து கொஞ்சம் ஓரளவு கலெக்ட் பண்ணணும். நம்ம அடுத்து வேணால் ஒரு வீடியோ நல்லா இப்போ கொஞ்சம் நிறையவே எடுத்து ஆடை எடுத்தது ஒரு வீடியோ, பழைய வீடியோ இருந்தால் தேடி உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஆடையை எடுத்து இதே மாதிரி கிண்ணத்தில் போட்டு நம்ம சேகரிச்சுக்கணும். இன்றைக்கி வந்து எனக்கு மட்டும்தாங்க நான் காஃபி போட போகிறேன். காஃபி போட்டுட்டு இந்த பாருங்கள் பழைய சோறு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த பழைய சோறு வந்து நான் வச்சு சாப்பிடுவேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரே ஒரு டம்ளர் பால் எனக்கு மட்டும் தான் நான் போடுறேன், இந்த காஃபி குடிக்கிறதுக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு புது விஷயத்தை நம்ம கற்றுக்கிறது நமக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஓகே.